ஹாய் பசங்களா, வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் புது சாப்டர், புது சிலபஸ் இதோட ஆரம்பிக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்சியோட சிலபஸ் மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த டாபிக் சயின்ஸ் டாபிக். ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன? மெட்டீரியல்ஸ்னா என்ன? நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கு? நம்மளை சுத்தி என்னென்ன பொருள் இருக்கு? இப்போ என்ன சுத்தி டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, பென் இருக்கு, பென்சில் இருக்கு, தென் வேற என்னென்ன இருக்கு? தண்ணி இருக்கு. சோ இந்த மாதிரி என்னை சுத்தி இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி உங்களை சுத்தி என்ன பொருட்கள் இருக்கு அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, வீடியோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு உங்களை சுத்தி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் எந்த மெட்டீரியலை உங்களால பார்க்க முடியும், எதை உங்களால டச் பண்ண முடியும், எதை உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இத தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. ஓகே, தனித்தனியா என்ன பண்ண போறீங்க? எது உங்களால பார்க்க முடியும், எது உங்களால டச் பண்ண முடியும், டச் பண்றதுன்னா எது உங்களால தொட முடியும், எது உங்களால யூஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி மூணா பிரிச்சு ஒரு 10 to 15 எழுதுனா போதும். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா வீடியோவை பாஸ்ல இருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, சோ எதுக்கு இது அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் நம்ம லைன் பை லைன் பார்ப்போம். ஸோ நீங்க எழுதி வைக்கும் போது எந்த மெட்டீரியல் இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரும் அப்படின்றது ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் எழுதி வைக்க சொல்றேன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணி இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்லைட்ஸை பாருங்க. ஃபைன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது மெட்டீரியல்ஸ இதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். மொத்தமா 3 டைப்ஸ் வச்சு நான் கிளாஸிஃபை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட், நெக்ஸ்ட் லிக்விட், ஓகே, நெக்ஸ்ட் கேஸ். சாலிட் மெட்டீரியல், லிக்விட் மெட்டீரியல், கேஸ் மெட்டீரியல் இதெல்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. 5th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சாலிட், லிக்விட், கேஸ் இதை பத்தி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? சோ சாலிட் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாலிட் மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸாம்பிள் சேர். ஓகே, சோ இந்த சேர் எப்படி இருக்கு? பிக்ஸ்டு ஷேப்பா இருக்கா? சேர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த ஷேப் தானே ஞாபகம் வரும். பிக்ஸ்டான ஒரு ஷேப்ல இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஐஸ், தென் புக் இந்த ஷேப்ல இருக்கும். நார்மலா இந்த ஷேப்ல தானே இருக்கும் புக். கரெக்டா? இது எல்லாமே என்னது? சாலிட். ஓகே, சோ ஒரு பிக்ஸ்டான ஒரு ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னது? சாலிட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் லிக்விட் மெட்டீரியல். லிக்விட் மெட்டீரியல்னா என்னது? இது ஃப்ளோயியா இருக்கு, இது தண்ணி மாதிரி இருக்கும்ல, தண்ணி மாதிரி எதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே லிக்விட். ஓகேவா? அதுக்கு ஷேப் எல்லாம் இருக்காது, ஆனா என்ன இருக்கும்? வால்யூம் இருக்கும். என்ன இருக்கும்? வால்யூம். ஓகே, சோ இப்போ வாட்டருக்கு பதில் வேற இதெல்லாம் தண்ணி மாதிரி இருக்கும். இதெல்லாம் தண்ணி மாதிரி இருக்கும். மில்க், அப்புறம் எண்ணெய், பால், எண்ணெய் இதெல்லாம் எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி இருக்குமா? சோ இதெல்லாமே என்னன்னு கன்சிடர் பண்ணணும்? லிக்விட் மெட்டீரியல். கேஸ், இதெல்லாம் கேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அம்மா வீட்டுல சாம்பார், ரசம் செய்யும் போது நம்ம வேற ரூம்ல படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அப்படியே ஒரு ஸ்மெல் தூக்குமா, இன்னைக்கு நம்ம அம்மா சாம்பார் செய்யறாங்க, ரசம் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும்ல நம்மளுக்கு. எப்படி அது தெரியுது? ஏன்னா சாம்பாரை கொதிக்கும் போது என்ன வரும்? சாம்பாரோ இல்ல ஏதோ ஒரு குழம்பு, ஏதோ கறி ஏதாவது கொதிக்கும் போது என்ன மேல பாத்திருக்கீங்க? ஒரு மாதிரி புகை மாதிரி வருமா? ஒரு ஸ்டீம் மாதிரி வருமா? இப்படி இருக்குமா? அது பேர் ஸ்டீம். ஓகே, இது கேஸ் தான். இதுவும் என்னது? கேஸ்.
அப்புறம் வந்து ஏர். ஏர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிரீத் பண்ணுவோம். கரெக்டா, நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை, சோ அதை பிரீத் பண்ணுவோம். அப்புறம் இது உங்களால பார்க்க முடியாது, பட் இந்த ஸ்டீம் வந்து சம்டைம்ஸ் நம்மளால பார்க்க முடியும். நம்ம வந்து அம்மா சமைக்கும் போது இந்த ஸ்டீம் பார்க்க முடியும். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கேஸ். ஓகே, ஸ்டீம். தென் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. சோ இது எல்லாமே என்னது, கேஸ். புரிஞ்சுதா? சோ மெட்டீரியல் வந்து எதை வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க, சாலிடா, லிக்விடா, கேஸ் ஆனு. சாலிட்ன்றது பிக்ஸ்டு ஷேப்பா இருக்கும். எக்ஸாம்பிள் சேரு, ஐஸ், புக்கு, இது எல்லாமே என்னது, சாலிட். லிக்விட் வந்து எப்படி இருக்கும், லிக்விட்னா தண்ணி மாதிரி இருக்கும். சோ வாட்டரு, பால், மில்க், ஜூஸ், இது எல்லாமே என்னது, லிக்விட். கேஸ்ன்றது ஏதாவது ஸ்டீம், தென் வந்து ஏர், ஆக்சிஜன், இது எல்லாமே என்னது, கேஸ். ஓகே, சோ இந்த மூணு வச்சுதான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு ஒரு மெட்டீரியல்ஸுமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு வந்து எப்படி இருக்கும், பார்க்க அப்படியே கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்குமா, ஷைனிங்கா இருக்குமா, நம்ம என்னன்னு சொல்லுவோம் பேரு, ஷைனிங்கா இருக்கணுமா. அதே மாதிரி வேற ஏதாவது பொருள் எப்படி இருக்கும், இப்போ எக்ஸாம்பிள் எந்த பொருள் வந்து டல்லா இருக்கும் பார்க்க, பழைய பொருள்லாம் வந்து டல்லா இருக்குமா. ஏதாவது வந்து ஒரு பொருளை வந்து ரொம்ப நாள் வச்சு பீரோல நம்ம வச்சிருப்போம், அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு எடுக்கும் போது எப்படி இருக்கும், டல்லா இருக்குமா அந்த பொருள். சோ எக்ஸாம்பிள் ரப்பரு, அப்புறம் வந்து உட்டு, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், டல்லா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்காது. அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனா வந்து எப்படி இருக்கும், பார்க்க டல்லா இருக்குமா. அதெல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒண்ணு பொருள் வந்து ஷைனிங்கா இருக்கணும், டல்லா இருக்கணும், இல்ல வந்து பொருள் வந்து நல்லா ஹெவியா இருக்கா, இல்ல வந்து வெயிட் கம்மியா இருக்கா. ஒரு பொருள் வந்து கடையில வாங்க போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரோ வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதோட நல்லா அழகா இருக்கான்னு பாப்போமா, நம்ம அந்த பொருள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், நல்லா கலர் பெயிண்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அழகா இருக்கு ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். செகண்ட், நல்லா வெயிட்டா இருக்கா இல்ல வெயிட் கம்மியா இருக்குமா அப்படின்றத செக் பண்ணும். கரெக்டா? இப்போ வெயிட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல குவாலிட்டி நம்ம நினைப்போம். வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னா இது ஏதோ ரொம்ப மட்டமான மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைப்போம். கரெக்டா? சோ இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி வந்து ஒரு மெட்டீரியலை டிசைட் பண்ண போறோம், அதை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து மெட்டீரியல்ஸ் குரூப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்னா என்ன, இப்ப நான் சொன்ன மாதிரி தான், ஷைனிங்கா இருக்குமா இல்ல டல்லா இருக்குமா அப்படின்றது. ஒண்ணு ஷைனிங்கா இருக்கும், இல்ல வந்து டல்லா இருக்கும். ஓகேவா? என்னென்ன மெட்டீரியல் ஷைனிங்கா இருக்கும், எது டல்லா இருக்கும் அப்படின்றத அப்பியரன்ஸ் ஒரு டாபிக் வரும்போது நான் சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, எதை வச்சு நம்ம மெட்டீரியல்ஸ் குரூப் பண்ணலாம், அப்பியரன்ஸ். இந்த பொருள் வந்து ஷைனிங்கா இருக்கும், அதனால நான் தள்ளி வச்சிடுறேன். இன்னொரு பொருள் வந்து டல்லா இருக்கும், அதை வந்து வேற ஒரு இடத்துல வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா பிரிக்கிறோம். ஓகேவா? இப்ப குரூப்பிங் மெட்டீரியல்ஸ் என்னது, தனித்தனியா பிரிக்கிறோம். ஒரு ஒரு பொருள் எது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தனித்தனியா பிரிக்கிறது தான் என்னது, குரூப் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு அடுத்து வேற என்ன நம்ம பார்ப்போம், செகண்ட் திங் பாக்குறது வந்து வெயிட். ஹெவியா இருக்குமா இல்ல வந்து லைட்டா இருக்குமான்னு பார்ப்போம். கரெக்டா? சில பொருள் நம்ம எப்படிதானே பார்ப்போம், ஒண்ணு ஹெவியா இருக்கா இல்ல லைட்டா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதை பொறுத்துமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெட்டீரியல்ஸ குரூப் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பெட் வாங்க போனோம்னா என்ன பண்ணுவோம், அந்த
பெட் வந்து நல்லா சாஃப்டா இருக்கா, தூங்குறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். இதே வந்து நம்ம wood வாங்க போறோம் அப்படின்னா நல்லா தரமா இருக்கா, wood நல்லா வந்து மெட்டீரியல் வந்து நல்லா ஆடா இருக்கா, ஹெவியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி வாங்குவோம்ல. சோ இதுவுமே வந்து குரூப் பண்ணும். வெதர் வந்து ஆடா இருக்கா இல்ல சாஃப்டா இருக்கான்றத பொறுத்தும் மெட்டீரியல்ஸ் வந்து குரூப் பண்ணும். சோ ஆடு இல்லைன்னா சாஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் அந்த பொருளை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளை நம்மளால பார்க்க முடியுமா, இல்ல அந்த பொருளை நம்மளால பார்க்க முடியாதா, இல்ல லைட்டா தெரியுமா, லைட் பத்தா அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணணும், கேன் ஆர் cannot see. அந்த பொருள் வந்து நம்மளால லைட் படும் போது பார்க்க முடியுமா முடியாதான்றதுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க, கேன் ஆர் cannot see. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து 4 இம்பார்ட்டன்டான திங்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் வரத வந்து நம்ம மெயின் டாபிக்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, அப்பியரன்ஸ். ஷைனிங்கா இருக்கா இல்ல டல்லா இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஹெவியா இருக்கா, வெயிட்டா ஹெவியா இருக்கா இல்ல லைட்டா இருக்கான்னு பார்ப்போம். தென் ஆடா இருக்கா இல்ல சாஃப்டா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளால இந்த பொருளை பார்க்க முடியுமா இல்ல பார்க்க முடியாதா, லைட் படும் போது லைட் வந்து அதுக்குள்ள பாஸ் ஆகும் போது நம்மளால பார்க்க முடியுமா, இது எல்லாமே என்ன டிசைட் பண்ணும், கேன் ஆர் cannot see. ஓகே ஓகே, சோ இத பத்தி ஒரு டாபிக்கா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்னது, ஒரு டம்ளர். இது என்னது, டம்ளர் இங்க வச்சிருக்கேன். ஓகேவா, சோ இந்த டம்ளருக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க டம்ளர் வந்து வீட்ல யூஸ் பண்ணுவீங்க கரெக்டா, சோ என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த டம்ளர் பார்க்கும் போது வேற மெட்டீரியல் மாதிரி இருக்கும். நாமளா நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் தான் பார்த்திருப்போம். நாமளா வீட்டுல நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், இங்க சவுத் இந்தியால எல்லாம் வந்து அதிகமா வந்து நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். இது நான் வந்து யூஸ்வலா பார்த்திருக்க ஒரு விஷயம். தென் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பாத்திருக்கீங்களா, பிளாஸ்டிக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, பிளாஸ்டிக் டம்ளர். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்டா வந்து வீட்டுல யூஸ் பண்றது அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பிளாஸ்டிக்ன்றது சரி அழகா இருக்கு, பசங்க குடிப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து வீட்டுல வந்து அம்மா அப்பா வாங்கி வைப்பாங்க கரெக்டா. சோ பிளாஸ்டிக் இப்ப யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அதையும் தாண்டி பார்த்தா கிளாஸ். கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த டிராயருக்குள்ளேயேதான் இருக்கும். அது எப்ப எடுப்போம் அப்படின்னா, எப்பயாவது வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதுதான் அந்த கப்பெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை எடுத்துட்டு போய் நம்ம கொடுப்போம். இது எல்லா வீட்லயும் நடக்கும்னு நினைக்கிறேன். என் வீட்டுல முக்கியமா இது நடக்குது, அதனால கேக்குறேன். சோ அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர் எல்லாம் வந்து வாங்கி வச்சு எல்லாம் ஷோகேஸ்ல வச்சுப்போம். எப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களோ அப்ப மட்டும் இதை எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரிதான் கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திருப்போம், பிளாஸ்டிக், கிளாஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். தென் அலுமினியம். அலுமினியம் வச்சு அலுமினியம் டம்ளர்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரேர் கேஸ் யூஸ் பண்றது அலுமினியம். பட் மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கிளாஸ், பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரேண்டமா தான் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டா. சோ இப்ப என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க டம்ளருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், கிளாஸ் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் யூஸ் பண்ணலாம் கரெக்டா. சோ இவ்வளவு மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு டம்ளர் பண்ணலாம் சரிங்களா. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணி ஒரு மெயினான ஒரு மெட்டீரியலை மேக் பண்றோம் அப்படின்றது தான். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நார்மலா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் இது மட்டும் தான் தெரியும். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய டம்ளர்ஸ் வந்து நிறைய டைப்ஸ்ல வச்சு மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சது இந்த நாள். ஃபைன். ஓகே,
நெக்ஸ்ட் இது என்னென்ன மெட்டீரியல்ஸ்? இது வந்து எல்லாமே பால். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா இது வந்து டென்னிஸ் பால். பார்க்க ஷேப் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா யூஸ் வந்து வேற வேற. ஷேப் வந்து என்னது? சேம். ஷேப் வந்து சேம், பட் யூசேஜ் வந்து டிஃப்ரெண்ட். கரெக்டா? எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணும். இது டென்னிஸ்க்கு யூஸ் பண்ணும். டென்னிஸ் பால போய் கிரிக்கெட் பாலா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அது டென்னிஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். டென்னிஸ் பால். இது வந்து கிரிக்கெட் பால். இது இது நார்மலா நம்ம வந்து கைக்குலாம் எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, சோ அந்த பால் ஹேண்ட் எக்ஸசைஸ் பால்னு வச்சுக்கலாம். ஹேண்ட் எக்ஸசைஸ் பால். ஓகே. So, 3 different types of balls இருக்கு. டென்னிஸ் பால் இருக்கு, கிரிக்கெட் பால் இருக்கு, ஹேண்ட் எக்ஸசைஸ் பால் இருக்கு. இப்ப இதுல இத வந்து நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ இதுல எல்லா பாலுமே சேமா பவுன்ஸ் ஆகுமா? தூக்கி போடும் போது பவுன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா? எல்லா பாலுமே ஒரே மாதிரி பவுன்ஸ் ஆகுமா இல்ல டிஃப்ரெண்டா பவுன்ஸ் ஆகுமா? கண்டிப்பா டிஃப்ரெண்டா பவுன்ஸ் ஆகும். ஏன் டிஃப்ரெண்டா பவுன்ஸ் ஆகும்? டிஃப்ரெண்டாவே பவுன்ஸ் ஆகும். ஓகே, எல்லாமே இந்த எல்லா பாலுமே. ஏன் இது நடக்கும்? ஏன் டிஃப்ரெண்டா பவுன்ஸ் ஆகும்? ஏன் அப்படின்னா எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டென்னிஸ் பால்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க? இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, அது வந்து என்ன மெட்டீரியல்? கிரீன் கலர்ல இருக்கிறது அது வந்து ரப்பர், சாஃப்ட் ரப்பர்ன்னு. அது பேர் என்னது? சாஃப்ட் ரப்பர். சாஃப்ட் ரப்பர் அது பேர். ஓகேவா? சோ இந்த சாஃப்ட் ரப்பர் இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து பவுன்ஸ் ஆகும். நல்லா ஹை லெவல்ல பவுன்ஸ் ஆகும். ஓகேவா? சாஃப்ட் ரப்பர் இருக்கிறதுனால டென்னிஸ் பால் என்ன ஆகும்? ஹை லெவல்ல பவுன்ஸ் ஆகும். ஃபைன். நெக்ஸ்ட் கிரிக்கெட் பால். கிரிக்கெட் பால் வந்து அது மேல வந்து நீங்க தொடும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை தொட்டு பாத்தீங்கன்னா ஆடா இருக்கும். அதே டென்னிஸ் பால் தொடுங்க, நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்குமா? நல்லா இந்த டால் வந்து நம்ம தொடுற மாதிரி இருக்குமா? பொம்மைங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, சோ அந்த தொடுற ஃபீல் வந்து டென்னிஸ் பால்ல இருக்கும். ஆனா கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணும்போது மேலேயும் வந்து ஆடா இருக்கும். கையெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ரெட் ஆயிரும் பால் போட்டு போட்டு. ஸோ கிரிக்கெட் பால் வந்து ஆடான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணிருப்பாங்க. கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணிருப்பாங்க ஆட் மெட்டீரியல். ஓகே. சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆட் மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால பவுன்ஸ் ஆகும். பட் டென்னிஸ் பால் அளவுக்கு பவுன்ஸ் ஆகாது. ஒரு மீடியம் லெவல்ல பவுன்ஸ் ஆகும். என்னாகும்? மீடியம் லெவல்ல பவுன்ஸ் ஆகும். ஓகே. தென் கடைசியா ஹேண்ட் எக்ஸசைஸ் பால். ஹேண்ட் எக்ஸசைஸ் பால் என்ன பண்ண முடியும்? மோஸ்டா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கையில வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு, இல்ல சும்மா வீட்டுல விளையாடுறதுக்கு, இதுக்கு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் அதிகமா வந்து பவுன்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால வந்து பவுன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் ஆகும். ஓகே, பவுன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் ஆகும். ஏன் இத பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பால் வந்து ஒரே ஷேப், பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா எல்லாமே டிஃப்ரெண்டா யூஸ் பண்றோம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட். டென்னிஸ் பால் வந்து சாஃப்ட் ரப்பர் யூஸ் பண்ணுவோம். கிரிக்கெட் பாலுக்கு வந்து ஹார்டான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் எக்ஸசைஸ் பாலுக்கு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுனால இதோட ப்ராப்பர்ட்டி ஐ மீன் யூசேஜுமே மாறும். ஓகே, ஃபைன். சோ இதுதான் வந்து 2 ஆக்டிவிட்டிஸ் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டம்ளர், தென் வந்து பால். நம்ம இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வில் கோ ஃபார் த ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன, மெட்டலாய்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். ஓகேவா?
சோ அதனால மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு then we'll go for the one by one properties. ஒரு ப்ராப்பர்ட்டிஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷைனிங்கா இருக்கும். எப்படி இருக்கும்? ஷைனிங்கா இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் பார்க்கும்போது ஷைனிங்கா இருந்ததுன்னு வைங்க, அது மெட்டல்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? எந்த பொருள் வந்து பார்க்க ஷைனிங்கா இருக்கோ அது என்னது? மெட்டல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எந்த பொருள் ஷைனிங்கா இருக்கும்? கோல்டு, சில்வர், இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஷைனிங்கா இருக்கும். ஸோ அதெல்லாமே என்னது? மெட்டல். அதே மாதிரி ஆடா இருக்கும். ஏதாவது பொருள் ஆடா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? மெட்டல். ஓகே, ஷைனிங்காவும் இது ஆடாவும் இருந்துச்சு அப்படின்னா மெட்டல்ஸ் நம்ம டிசைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷைனிங்கா ஆடா இருக்கிற பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அதுல என்ன இருக்கும்? எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்ல, ஹீட்டுமே கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இது ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணும். இதுல மெட்டல்ஸ்ல ஃபைன். சோ மெட்டல்ஸ்னா எப்படி இருக்கும்? ஷைனிங்கா இருக்கும், ஆடா இருக்கும், தென் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். தென் நான் மெட்டல்ஸ், இதுக்கு ஆப்போசிட் தான் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து டல்லா இருக்கும், ஆப்போசிட் எல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி சீக்கிரமா அப்படியே உடஞ்சிரும், பிரேக் ஆயிரும். சீக்கிரமா என்ன ஆகும்? பிரேக் ஆகும். அது பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, பிரேக் ஆகுற பேர் தான் வந்து பிரிட்டில்னு ஆகும். ஓகே, சோ ஈஸியா வந்து என்ன ஆகும்? பிரேக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மெட்டல்ஸ் வந்து என்ன கொடுக்கும்? ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி நல்லா கண்டக்ட் பண்ணும். ஆனா இதுல வெரி வெரி பேட். ஓகே, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஃபைன். அதே மாதிரி இந்த நான் மெட்டல்ஸ் வந்து வெயிட் வந்து கம்மியா இருக்கும். வெயிட் வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும், லைட் வெயிட். நீங்க வந்து நோட்ஸ்ல வந்து நான் என்னென்ன சொல்றேனோ அதை அப்படியே எழுதிக்கோங்க லைன் பை லைன். ஸோ வந்து ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? கடைசியா ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல சிபிஎஸ்சில. அதனால லெசன் ஃபுல்லா நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெயிட் வந்து லைட் வெயிட். சோ என்ன பார்த்தோம்? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் பார்த்தோம். மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஷைனிங்கா இருக்கும், ஆடா இருக்கும், ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். நான் மெட்டல்ஸ் இதுக்கான ஆப்போசிட். இது வந்து டல்லா இருக்கும், ஈஸியா பிரேக் ஆகும், தென் வந்து ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது, வெயிட் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் என்னது? நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கிறது தான் என்னது? மெட்டலாய்ட்ஸ். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இது ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். சில டைம் வந்து இந்த மெட்டலாய்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷைனிங்கா இருக்கும். சில டைம் வந்து என்னவா இருக்கும்? ஜஸ்ட் a minute, ஒரு நிமிஷம் கைஸ். சம்டைம்ஸ் வந்து ஷைனிங்கா இருக்கும், சில டைம் வந்து டல்லா இருக்கும். ஓகே, சோ அது நம்மளுக்கு தெரியாது, எப்பனாலுமே மாறிடலாம். ஷைனிங்கா இருக்கும், சில டைம் டல்லா இருக்கும். அண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், பட் வந்து ரொம்ப கம்மியா தான் கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? ரொம்ப கம்மியா தான், ரொம்ப பார்ஷியலா தான் வந்து கண்டக்ட் பண்ணும். அதனால இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செமி கண்டக்டர். ஏன் செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னா ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, பார்ஷியல் பாதி தான் பண்ணும். அதனாலதான் என்னது? இது பேரு செமி கண்டக்டர். ஓகே, partial electricity.
ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் என்னது மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் காம்பினேஷன்ல இருக்கும். ஷைனியா இருக்கும், டல்லா இருக்கும். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பார்ஷியலா கண்டக்ட் பண்ணும். இதான் வந்து மெட்டலாய்ட்ஸ். இத பத்தி ஏன் இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அடுத்து வர ப்ராப்பர்ட்டிஸ்ல இது மெட்டல் அது நான் மெட்டல் நான் சொல்லும் போது ஏன் அது மெட்டல் அப்படின்றத வந்து உங்களுக்கு இது வந்து ரிமெம்பர் பண்ணும். ஏன் மெட்டல்ஸ் சொல்றாங்க, ஏன் நான் மெட்டல் சொல்றாங்க அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஃபைன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைரக்டா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பார்க்கும் போது எப்படி இருக்காது, டல்லா இருக்கா இல்ல ஷைனியா இருக்கா, அதுதான் அப்பியரன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? சோ அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லஸ்ட்ரியஸ், இன்னொன்னு வந்து நான் லஸ்ட்ரியஸ். இங்க எழுதுறேன், லஸ்ட்ரியஸ் இங்க எழுதுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் லஸ்ட்ரியஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து லஸ்ட்ரியஸ் பார்ப்போம். லஸ்ட்ரியஸ் அப்படின்னா ஷைனிங்கா இருக்கும், அதோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஓகே, சோ எதை பார்க்கும் போதுலாம் வந்து ஷைனிங்கா தெரியும், கோல்டு, சில்வர், ஸ்டீல், இதெல்லாம் வந்து நல்லா ஷார்ப் எட்ஜஸோட நல்லா பார்க்கும் போது ஷைனிங்கா இருக்குமா. எப்பயாச்சும் தங்க கடைக்கு போகும்போது நம்ம என்ன பார்ப்போம், சுத்தி ஃபுல்லா கோல்டா இருக்கும். கரெக்டா? கோல்டு செயின், கோல்டு கம்பல், பேங்கிள்ஸ் எல்லாமே ஃபுல்லா கோல்டா இருக்கும். சோ அது பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஃபுல்லா எடுத்து பார்க்கும்போது ஷைனிங்கா. கரெக்டா? அதோட மேல இருக்க சர்ஃபேஸ் தான் வந்து ஷைனிங்கா இருக்குமே தவிர உள்ள இருக்கிறது கிடையாது. ஓகே, சர்ஃபேஸ் தான் என்னவா இருக்கும், மேல இருக்கிறது மட்டும் என்னவா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். இப்ப இந்த கோல்டு எடுக்கும் போது மேல ஷைனிங்கா தெரியுதா? சோ இது பேர் தான் என்னது, லஸ்ட்ரியஸ். ஓகே, செகண்ட் ஒன் வந்து நான் லஸ்ட்ரியஸ். நான் லஸ்ட்ரியஸ் அப்படின்னா டல்லா இருக்கும். பார்க்க எப்படி இருக்கும், டல்லா இருக்கும். ஓகே, பார்க்க வந்து டல்லா இருக்கும். எங்க சர்ஃபேஸ்ல மேல பார்க்கும்போது டல்லா இருக்கும். சோ அது வந்து எதுல எல்லாம் பார்க்க முடியும், உட்ல பார்க்கலாம். உட் வந்து பார்க்கும் போதே அப்படியே டல்லா இருக்குமா, பார்க்கும்போது பளிச்சுனா இருக்கும் இல்ல, கண்டிப்பா டல்லா தான் இருக்கும். சோ உட், அப்புறம் வந்து பிளாஸ்டிக், சாக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது டல்லா இருக்குமா. அது எல்லாமே என்னது, நான் லஸ்ட்ரியஸ். சோ லஸ்ட்ரியஸ்க்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னோம், எக்ஸாம்பிள் வந்து கோல்ட், சில்வர், அப்புறம் வந்து ஸ்டீல். ஓகே, சோ இதெல்லாமே என்னது, ஷைனிங் சர்ஃபேஸ் இருக்கும். அதனாலதான் பேர் என்ன சொல்லுவோம், லஸ்ட்ரியஸ். செகண்ட் ஒன் நான் லஸ்ட்ரியஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து wood, then wood, plastic, then chalk. இது எல்லாமே என்னது, நான் லஸ்ட்ரியஸ், பார்க்கும்போது டல்லா இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து அப்பியரன்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஹார்ட்னஸ். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, ஹார்ட்னஸ். ஒரு பொருள் வந்து ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கா, அது எதை வச்சு கண்டுபிடிப்போம், நம்ம கைய வச்சு நல்லா பிரஸ் பண்ணி பார்ப்போம். கரெக்டா? இப்போ ஒரு செங்கல் இருக்கு அப்படின்னா அது பிரஸ் பண்ணா உள்ள நல்லா அமுங்குமா, இல்ல அமுங்காது இல்ல. சோ அது பார்க்க ரொம்ப ஹார்டா இருக்கும், நம்மளால உடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். சோ அது வந்து ஹார்ட் மெட்டீரியல். செங்கல்லாம் என்னது, ஹார்ட் மெட்டீரியல். இதே ஒரு ஸ்பாஞ்ச், ஏதாவது ஒரு ஸ்பாஞ்சோ இல்ல ஒரு பொம்மை வந்து டால் இருக்கும்ல வீட்ல, அந்த டாலை வந்து பிரஸ் பண்ணும்போது அமுக்க போது என்ன ஆகும், நல்லா சாஃப்டா ஃபீல் ஆகுமா, அப்படியே உள்ள கம்ப்ரஸ் ஆகுமா, அது பேர் தான் என்னது, சாஃப்ட் மெட்டீரியல். ஓகே, சோ ஹார்ட்னஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹார்டு, சாஃப்ட்.
ஓகே, எந்த மெட்டீரியல்ஸ் ஹார்டா இருக்கும்? எந்த மெட்டீரியல்ஸ் ஹார்டா இருக்கும்? ஸ்டோனு, பிரிக். பிரிக்னா செங்கல். ஓகேவா? செங்கல் தான் என்னது? பிரிக்னு சொல்லுவோம். தென் வந்து கிளாஸ் பொருள். கிளாஸ் பொருள்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஹார்டர். ஓகே, இது சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். எதெல்லாம் சாஃப்டா இருக்கும்? ரப்பர், தென் ஸ்பாஞ்ச், காட்டன். காட்டன் கிளாத் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்குமா? ஸோ இதெல்லாமே என்னது? ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, தேர்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கேன் ஆர் cannot see. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள்ல லைட் வந்து பாஸ் ஆகும்போது, லைட் படும் போது அந்த பொருளை நம்மளால பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா, இல்ல லைட்டா பார்க்க முடியுமா அப்படின்றது பேர் தான் என்னது? கேன் ஆர் cannot see. இதுக்கு கரெக்டான நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்பரண்ட், தென் ஒபிக், மூணாவது வந்து டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ரெண்டு நேமையும் குழப்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்பரண்ட், இது வந்து டிரான்ஸ்பரண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒபிக். 3 டைப்ஸ். சோ இதுல எது, எந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்க்க முடியும், எது பார்க்க முடியாது, எது கொஞ்சமா பார்க்க முடியும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்னா என்ன? வேர்ட்லயே நல்லா தெரியும் உங்களுக்கு. டிரான்ஸ்பரண்ட்னா என்ன? ஒரு பொருள் வந்து நல்லா தெரியும். சோ எக்ஸாம்பிள் கிளாஸ். இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்தி வைக்கும் போது உள்ள இருக்கிற பொருள் தெரியுமா தெரியாதா? தெரியும். வாட்டர் வந்து தெரியும்ல உள்ள இருக்க பொருள். இப்போ இதுதான் தண்ணி கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுல வந்து லைட் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, லைட் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது இங்க இருக்கிற ஒரு பர்சன், இங்க இருக்கிற ஒரு பசங்க இங்க பார்க்கும்போது இது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்? ஏன்னா இது வந்து கிளாஸ். உள்ள என்ன இருக்குன்றது தெரியும். உள்ள என்ன இருக்கு? தண்ணி. கண்டிப்பா தெரியும். கரெக்டா? உள்ள வந்து வாட்டர் இருக்கு, அது தெரியும். அது பேர் தான் என்னது? டிரான்ஸ்பரண்ட். ஓகே, லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல படும் போது அது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அது பேர் என்னது? டிரான்ஸ்பரண்ட். ஓகே, செகண்ட் ஒன் ஆப்டிக். ஆப்டிக் அப்படின்னா, இப்போ இங்க கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு பதில் ஒரு உட் வைக்கிறேன். ஓகே, இது பேர் என்னது? உட். உட் வைக்கிறேன். இப்போ லைட் வந்து இந்த உட் மேல படும்போது நமக்கு தெரியுமா அதாவது உள்ள என்ன இருக்குன்னா? கண்டிப்பா தெரியாது. உள்ள என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியுமா? உடன் பாக்ஸ்குள்ள, உடன் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அது அந்த உடன் பாக்ஸ்குள்ள என்ன பொருள் இருக்கு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. கரெக்டா? சோ உள்ள இருக்கிற பொருள் என்னன்னு தெரியாது அந்த மேல லைட் பண்ணும்போது. சோ அதனால அது பேரு ஆப்டிக். அது பேர் என்னது? ஆப்டிக். ஓகே, டிரான்ஸ்பரண்ட்னா தெரியும், ஆப்டிக்னா அந்த ஆப்ஜெக்ட்ல லைட் படும்போது தெரியாது. ஓகே, அது பேர் தான் என்னது? ஆப்டிக். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து டிரான்ஸ்குலண்ட். டிரான்ஸ்குலண்ட் அப்படின்னா, இப்போ பட்டர் பேப்பர் நான் வைக்கிறேன். பட்டர் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி கேக் பேக் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல அம்மாவோ இல்ல அப்பா யாராவது வந்து கேக் பேக் பண்ணும்போது கீழே இந்த ஷீட் வச்சுட்டு தான் அந்த கேக்கோட பேட்டர் இருக்கும், அந்த மாவு அதை ஊத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ஷீட் அந்த கேக் வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக பட்டர் பேப்பர் வைப்பாங்க. ஓகே, சோ நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பட்டர் பேப்பர் எடுத்து லைட் முன்னாடி, நார்மல் நம்ம வீட்டுல இருக்கோம்ல லைட், அதுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா கூட அது பின்னாடி நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு பாக்கணும். ஃபுல்லா நம்மளால தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. இதுல வந்து கொஞ்சமா தான் தெரியும். பட்டர் பேப்பர்ல லைட் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? கொஞ்சமா தான் இன்னொரு சைடு தெரியும். ஓகே, அது பேர் தான் என்னது? டிரான்ஸ்பரண்ட். ஃபைன். சோ இதுதான்
த்ரீ டைப்ஸ், டிரான்ஸ்பரண்ட், ஆப்டிக், டிரான்ஸ்பிலண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி வச்சா அதை நம்மளால பார்க்க முடியும் லைட் பாஸ் ஆகும்போது. இது டிரான்ஸ்பரண்ட். ஆப்டிக் அப்படின்னா ஒரு வுட் இல்லைன்னா கார்போர்டு இந்த மாதிரி ஏதாவது பொருள் வைக்கும் போது லைட் பாஸ் பண்ணா சுத்தமா நம்மளுக்கு தெரியாது. சோ அது பேரு ஆப்டிக், நம்மளால பார்க்க முடியாது உள்ள என்ன இருக்கு. சோ அது பேரு ஆப்டிக். டிரான்ஸ்பிலண்ட் அப்படின்னா ஓரளவுக்கு பார்க்க முடியும், ஓரளவுக்கு பார்க்க முடியும், அதுதான் என்னது டிரான்ஸ்பிலண்ட். ஃபைன். சோ இது த்ரீ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளாஸ், நம்ம இப்ப பார்த்தோம் எக்ஸாம்பிள் கிளாஸ். அப்புறம் வந்து கிளீன் வாட்டர், கிளீன் வாட்டர். ஓகே, சோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். லைட் பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பொருள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆப்டிக், ஆப்டிக் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாது. கரெக்டா, லைட் பாஸ் ஆகும்போது வுட், அப்புறம் மெட்டல், மெட்டல் மெட்டல் பொருள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல என்னென்ன மெட்டல்ஸ். சோ அந்த மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆப்டிக். ஓகே, தேர்ட் ஒன் வந்து கார்போர்டு. இது வந்து கார்போர்டு. ஓகே, இந்த கார்போர்டு வந்து நீங்க லைட்க்கு முன்னாடி வச்சீங்கன்னா நம்மளால பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பிலண்ட். டிரான்ஸ்பிலண்ட்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும், பட்டர் பேப்பர், பட்டர் பேப்பர், அப்புறம் வந்து ஆயில்டு பேப்பர் அப்படின்வாங்க. சோ அதுவுமே வந்து லைட் முன்னாடி வச்சா லைட்டா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, சோ பார்ஷியலா தான் தெரியும் ஆயில்டு பேப்பர். அப்புறம் சில கிளாஸ் வந்து பார்த்திருப்பீங்க ஃபுல்லா கிளியரா இருக்காது, ஒரு கொஞ்சம் வந்து அங்கேயும் அங்கேயும் வந்து டிசைனுக்காக இதை கொடுத்துருப்பாங்க, ஃப்ரோஸ்டிங் மாதிரி இருக்கும். ஓகேவா, உள்ள வந்து என்ன இருக்குன்றது, கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது லைட்டா தான் தெரியும். அந்த கிளாஸ் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரோஸ்டட் கிளாஸ். என்னைக்காவது ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது இதை வந்து செக் பண்ணுங்க, ஃப்ரோஸ்டட் கிளாஸ். ஓகே, உள்ள இருக்கிற பொருள் வந்து லைட்டா தான் தெரியும். அது வந்து எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணுங்க. ஓகே, சோ இதான் வந்து டிரான்ஸ்பரண்ட், ஆப்டிக், டிரான்ஸ்பிலண்ட். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி. ஃபோர்த் ஒன் என்னது, சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி அப்படின்னா என்னது, சாலிபிலிட்டி வந்து ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து சாலிபிள், இங்க எழுதுற, ஒண்ணு வந்து சாலிபிள், இன்னொன்னு இன்சாலிபிள். ஓகே, சோ சாலிபிள் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு பொருளை தண்ணியில கரைக்கும் போது ஃபுல்லா கரைஞ்சிடணும். என்னவாகணும், ஒரு பொருளை தண்ணியில கரைக்கும் போது ஃபுல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது பேரு சாலிபிள். ஓகே, ஃபுல்லா டிசால்வ் ஆயிரும். என்னவாகும், ஃபுல்லா டிசால்வ் ஆயிரும், வாட்டர்ல ஃபுல்லாவே கரைஞ்சிரும். அது பேர் தான் என்னது, சாலிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து கிளாஸ், இதுல தண்ணி இருக்கு, ஆல்ரெடி தண்ணி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா சுகர் ஆட் பண்ண போறேன். என்ன ஆட் பண்ண போறேன், சுகர். சுகரை தண்ணியில கரைச்சா கரையுமா கரையாதா, கரையும். அந்த கரையிற பேர் தான் என்னது, டிசால்வ். கரையிற பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, டிசால்வ். ஓகே, சோ இந்த சுகரை வந்து தண்ணியில ஆட் பண்ணும்போது நல்லா கரைஞ்சிரும். நல்லா கிண்டுனீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். ஓகேவா, இது பேர் தான் என்னது, டிசால்வ். ஓகேவா, அப்ப சாலிபிள் அப்படின்னா என்னது, எந்த பொருள்லாம் தண்ணியில கரையுதோ அது பேர் தான் சாலிபிள். ஓகே, இன்சாலிபிள் அப்படின்னா டிசால்வ் ஆகாது, எந்த பொருளுமே டிசால்வ் ஆகாது. ஓகே, does not dissolve in water, does not dissolve in water. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இது வந்து தண்ணியில கரையாது. எது தண்ணியில கரையாது, இப்போ இது ஒரு கிளாஸ். என் டிராயிங் கொஞ்சம் மோசமா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா வரைய பாக்குறேன், பட்
ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து திரும்பி ரிப்ளை பண்றேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது. ஓகே, பட் நான் இம்ப்ரூவ் பண்ண பாத்துக்க. ஓகே, சோ இது வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லா வாட்டர். இங்க வந்து இப்ப என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா சாண்ட் ஆட் பண்ண போறேன். சாண்ட்னா மண் ஆட் பண்ண போறேன். மண்ணு வந்து கரையுமா கரையாதா? மண்ணு தண்ணியில கரைக்கும் போது கரையுமா கரையாதா? கண்டிப்பா கரையாது. ஏன்னா வந்து எங்க போய் நிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரையாம எங்க போய் நிக்கும்? கீழே நிக்கும். ஓகேவா? இப்போ நான் மண்ணை வந்து அதுல போட்டுட்டேன், அது எங்க போய் திரும்ப நிக்கும்? இங்க நிக்கும், அடியில போய் நிக்கும். ஓகேவா? சோ இது பேர் தான் என்னன்னா இன்சாலுபிள் இன் வாட்டர். ஓகே, எந்த பொருள் வந்து தண்ணியில கரைக்கும் போது கரையிலையோ அது பேரு தான் இன்சாலுபிள். அது பேர் தான் என்னது? இன்சாலுபிள். ஓகே, இப்போ எந்த பொருள்லாம் சாலுபிள் அப்படின்னா சுகர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து சுகர், சால்ட், இதெல்லாம் தண்ணியில போட்டா சீக்கிரமா கரைஞ்சிடும். ஓகே, எந்த பொருள் கரையாது இன்சாலுபிள் அப்படின்னா சாண்ட், சாக் பவுடர். இதை நான் அழைச்சிடுறேன், இந்த டயக்ராம் அழைச்சிட்டீங்க. ஓகே, ஸோ சாண்ட், சாக் பவுடர், அப்புறம் வந்து ஆயில். எண்ணெய் வந்து தண்ணியில ஊத்தினா கரையுமா? கரையாது, அப்படியே மேல வந்து நிற்கும், ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் அப்படின்னா மேல நிக்கிறது, சிங்க் அப்படின்னா கீழே தண்ணிக்கு அடியில் நிற்கும். ஓகேவா? ஃப்ளோட்னா மிதங்கிட்டு நிற்கும் அப்படின்வாங்க, மேல நிற்கும். ஓகேவா? எந்த பொருள் வந்து நீங்க தண்ணியில போடுறீங்களோ அது மேல வந்து நிக்குதோ அது பேரு ஃப்ளோட். கீழே உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது பேரு சிங்க். ஓகே, சோ ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில நீங்க கரைக்கும் போது கரையாது, அப்படியே மேலேயே தான் நிற்கும். ஓகே, சோ அதனால அது இன்சாலுபிள். ஃபைன். சோ இதுதான் வந்து சாலிபிலிட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி ஹெவி ஆர் லைட். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வெயிட்டா இருக்கா இல்ல வெயிட் கம்மியா இருக்கா அப்படின்றது தான் என்னது? ஹெவி ஆர் லைட். ஃபர்ஸ்ட் வந்து ஹெவி, லைட். ஓகே, இதுக்கு காமனா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெயிட்டிங் மிஷின். வெயிட்டிங் மிஷின் வீட்ல இருந்தா அதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கப்ல வாட்டர் எடுத்துக்கோம். ஒரு கப்பு ஃபுல்லா தண்ணி. வீட்ல வந்து ஒரு கப் இருக்கும்ல, அந்த கப்ல வந்து தண்ணி எடுத்துக்கோம். ஓகே, சோ இந்த கப்பை வந்து இந்த மெஷரிங் இந்த மெஷரிங் இதுல வெயிட். ஓகேவா? வச்சீங்கன்னா இது வந்து வெயிட் அதிகமா காமிக்குமா லைட்டா காமிக்கான்னு பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஃபுல்லா இருக்கும் தண்ணி. இதுல வந்து என்னவா இருக்கும்? ஃபுல்லா இருக்கும் வாட்டர். செகண்ட் கப் எடுத்து எடுத்துக்கிட்டு அதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாதி வாட்டர் வச்சுக்க போறோம். ஓகேவா? பார்ஷியல் வாட்டர் அப்படின்னா பாதி வாட்டர். ஃபர்ஸ்ட் கப்ல வந்து ஃபுல்லா இருக்கும் வாட்டர், செகண்ட் கப்ல வந்து பாதி தண்ணி தான் இருக்கும். ஓகே, இதை ரெண்டுத்தையும் மெஷர் பண்ண போறோம் எவ்வளவு வெயிட் இருக்கு. எது வெயிட் அதிகமா காமிக்கும்? ஃபுல்லா இருக்கிற வாட்டர் தான் வந்து வெயிட் வந்து அதிகமா காமிக்கும். கரெக்டா? வெயிட் வந்து அதிகமா இருக்கும். கொஞ்சம் கம்மியா தண்ணியில எடுத்திருக்கோம்ல, அதுல எவ்வளவு காமிக்கும்? வெயிட் வந்து கம்மியா காமிக்கும். ஓகே, சோ அப்ப ஃபுல்லா இருக்கிற வாட்டர் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஹெவி. அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தண்ணி கம்மியா இருக்கிறது வந்து வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னா லைட் அப்படின்னு. ஓகே, இந்த ஹெவி, லைட் இதுக்கு காமனா ஒரு நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மாஸ். என்னது? மாஸ். ஓகே, மாஸ் வந்து அர்த்தம் என்னன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒண்ணு ஹெவியா இருக்கும் இல்லைன்னா லைட்டா இருக்கும், அது பேர் தான் என்னது? மாஸ். ஓகே, அந்த டேர்ம் பேர் தான் என்னது? மாஸ். ஃபைன். சோ வெயிட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மோர் மாஸ்.
ஹெவியா இருக்கு அப்படின்னா மோர் மாஸ். ஓகே, லைட்டா இருக்கு அப்படின்னா லெஸ் மாஸ். மாஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, மாஸ்ன்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெயிட் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்றத ரெப்ரசென்ட் பண்றது தான் என்னது? மாஸ். ஓகே, மாஸ்ல வந்து வெயிட் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா மோர் மாஸ் அதிகமா இருக்கும், லைட்டா இருக்கு அப்படின்னா லெஸ் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்பேஸ் அண்ட் வால்யூம். ஸ்பேஸ் அண்ட் வால்யூம்னா என்ன? எல்லா மெட்டீரியலுமே வந்து ஸ்பேஸும் இருக்கும், வால்யூமும் ஆக்கிபை பண்ணும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் ஃபுல்லா தண்ணி இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டோனை வந்து நான் இதுக்குள்ள போட போறேன். இது என்னது? ஸ்டோன். இந்த ஸ்டோனை வந்து தண்ணிக்குள்ள போட போறேன். போட்டா என்ன ஆகும்? வாட்டரோட லெவல் வந்து அதிகமாகும். கரெக்டா? வாட்டர் வந்து மேல இன்னும் அதிகமா வரும். கரெக்டா? ஸ்டோன் நான் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வாட்டர் இப்ப இங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஃபுல்லா இருக்கும் தண்ணி. ஸ்டோன் உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஸ்டோன் உள்ள போயிடுச்சு, அதனால வந்து தண்ணி வந்து மேல வரைக்கும் வரும். ஓகே, இது எதனால? ஏன்னா ஸ்டோன் வந்து உள்ள வந்து அதோட ஸ்பேஸ ஆக்கிபை பண்ணிருக்கு. ஸ்டோன் என்ன பண்ணிருக்கு? ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணிருக்கு. ஓகே, சோ கிளாஸ்ல வந்து அதோட ஸ்பேஸ ஆக்கிபை பண்ணிருக்கு, அதனாலதான் வாட்டர் வந்து மேல வரைக்கும் வருது. இதே மாதிரிதான் பலூன். பலூன்ல வந்து என்ன ஆகும்? பலூன் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குமா? நம்ம ஊததான் என்ன ஆகும்? பெருசாகும். கரெக்டா? ஊதும் போது என்ன ஆகும்? இப்படி பெருசாகுமா? சோ ஏன் அப்படி ஆகுது? உள்ள வந்து என்ன இருக்கு? ஏர். ஏர் வந்து என்ன பண்ணுது? பலூன்ல இருக்கிற எல்லா ஸ்பேஸையுமே ஆக்கிபை பண்ணிருக்கு. ஓகே, ஏர் வந்து பலூன்ல உள்ள ஃபுல் ஸ்பேஸுமே ஆக்கிபை பண்ணிக்கும், அதனாலதான் இந்த பலூன் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஓகேவா? சோ இதுவுமே என்ன பண்ணும்? ஏர் வந்து ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணிக்கும். ஓகே, எல்லா பொருளுமே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸ ஆக்கிபை பண்ணிக்கும். ஏதோ ஒரு எந்த மெட்டீரியல்னாலுமே ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணி இருக்கும். ஓகே, தென் வால்யூம். வால்யூம் அப்படின்னா என்ன? இதெல்லாம் ரப் பண்ணிடுறேன். வால்யூம் அப்படின்னா என்ன? வால்யூம் அப்படின்னா இப்போ ஒரு கப்ல தண்ணி வந்து ஃபுல்லா இருக்கு. இன்னொரு கப்ல, சாரி போன் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன். இன்னொரு கப்ல தண்ணி வந்து பாதிதான் இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் இருக்கு. சோ இது வந்து ஃபுல்லா ஃபில்ட் ஆயிருக்கு, இன்னொன்னு ஆஃப் ஃபில்டு. கரெக்டா? சோ வால்யூம் என்னது அப்போ? தண்ணி வந்து எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஆக்கிபை பண்ணிருக்கு அப்படின்றதுதான் வந்து என்னது? வால்யூம். இதுல வந்து ஃபுல்லா தண்ணி வந்து கிளாஸ் ஃபுல்லா ஆக்கிபை பண்ணிருச்சு ஸ்பேஸ். ஆனா செகண்ட் ஒன்ல வந்து பாதிதான் ஆக்கிபை பண்ணிருக்கு. கரெக்டா? சோ தண்ணி வந்து எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றது பேர் தான் என்னது? வால்யூம். ஓகே, வாட்டர் ஆக்கிபைங் தி ஸ்பேஸ், அது பேர் தான் என்னது? வால்யூம். ஓகே, சோ இது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பேஸ் அண்ட் வால்யூம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து மேட்டர். இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக். இது வரைக்கும் நம்ம 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்பியரன்ஸ், செகண்ட் ஒன் வந்து ஹார்ட்னஸ், தேர்ட் ஒன் வந்து கேன் ஆர் கேனாட் சி, டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்கிளண்ட், ஆப்டிக், இது பார்த்தோம். ஃபோர்த் ஒன் வந்து சாலிபிலிட்டி பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தோம்? ஸ்பேஸ் அண்ட் வால்யூம் பார்த்திருப்போம். தென் சிக்ஸ்த் ஒன் வந்து ஹெவி அண்ட் லைட். மொத்தமா 6 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ தி லாஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா மேட்டர். மேட்டர்னா என்ன? எந்த பொருள்லாம் வந்து நம்மளை சுத்தி இருக்கிற ஏதாவது பொருள்ல வந்து மாஸ்
ஐ மீன் வெயிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பிளஸ் அது வந்து ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் மேட்டர். ஓகே, ஏதாவது வந்து பொருள் வெயிட் பிளஸ் வந்து ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணும் அப்படின்னா அது பேர் தான் என்னது? மேட்டர். ஆக்கிபை ஸ்பேஸ்னா வால்யூம். ஓகே, சோ இது ரெண்டுமே இருந்தாதான் அது பேர் என்னது? மேட்டர். ஓகே, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு? நம்ம குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியில வந்து என்ன இருக்கும்? ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுமா? அதுக்கு ஒரு வெயிட் இருக்குமா? ரெண்டுமே இருக்கா? சோ அதனால அது என்னது? மேட்டர். நம்ம உட்கார்ற சேர் வந்து என்னது? வெயிட் இருக்கும். நம்ம உட்கார்றதுனால ஸ்பேஸ் வந்து ஆக்கிபை ஆயிடுறது, அதனால அது என்னது? மேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பாடியுமே என்னது? ஒரு மேட்டர். ஓகே, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்? ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் வந்து நம்ம பாடி, தென் சேர்ல நம்ம உட்கார்றது. ஓகே, சோ இதெல்லாமே என்னது? எக்ஸாம்பிள்ஸ். மேட்டர்னா வெயிட் பிளஸ் வால்யூம், இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? மேட்டர். ஓகே, எந்த ஒரு மெட்டீரியலுக்கு வந்து வெயிட் இருக்கோ அது வந்து ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணும் அப்படின்னா அது மேட்டர். ஓகே, இது பேர் தான் என்னது? மேட்டர். ஸோ ஃபைனலா we have finished the chapter முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், தென் வந்து மாஸ்னா என்னன்னு பார்த்தோம், வால்யூம், ஸ்பேஸ், மேட்டர்னா என்ன பார்த்தோம், மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் பத்தி பார்த்தோம். கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்க வந்து இத கத்துக்கிட்டா அடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மேட்டர், மாஸ், வெயிட் என்றதெல்லாம் வந்து நீங்க 12th படிக்கிற வரைக்கும் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பேசிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல வந்து சீக்கிரமா நம்ம படிச்சிட முடியும். பேசிக் நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண. ஃபைன். அதனால பேசிக் வந்து கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த சாப்டர்ஸ்க்கு போகும். இப்போ அடுத்த சாப்டர்ஸ்ல இந்த டாபிக் வராது, பட் அடுத்த கிரேட் 7th போகும்போது 8th போகும்போது இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெருசா வரும். மேட்டர் பத்தி பெருசா வரும், மாஸ், வெயிட், டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய டாபிக்ஸா வரும், அப்ப கஷ்டமா இருக்கும். அதனால இப்போ பேசிக்கா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் ஏதாவது டவுட் இருந்தா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அங்க வந்து நீங்க கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நான் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுவேன். இஃப் யார் என்ன டவுட்னாலுமே, ஈவன் இந்த லெசன்ல இல்ல வேற ஏதோ டாபிக்ல எனக்கு வந்து டவுட் அப்படின்னா கூட என்னோட இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல ரிப்ளை பண்ணுவேன். 100% ஐம் ஷூர். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் இந்த கிளாஸ் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தா we'll see the next chapters. அடுத்த சாப்டர்ஸையும் நம்ம பார்ப்போம். Fine. Bye guys.